ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறுகடிக்கா சிலவர்ஸ் இன்றைக்கான எபிசோட் என்னென்னு பார்க்கலாமா? வித்யாவும் ரோகிணியும் வந்து ஒரு சந்தில் நின்று பேசிகிட்ருக்காங்க. நீ என்ன அவன் கூட சேர்ந்து இது பேசிகிட்ருக்க? அவன் எவ்வளோ பெரிய கிரிமினல் தெரியும்ல, அவன் அக்கௌண்ட்ஸ் பார்க்க என்ன கூப்பிட்றான், அவன் கூட சேர்ந்தானா நான் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. முத்துக்கு இருக்கிற அறிவு கூட இவனுக்கு இல்லை. அவன் பாரு எவ்வளோ சின்சியராக, நான் என்கிட்ட தான் ஃபோனு மிஸ் ஆச்சுன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டான். சிட்டி சீக்கிரம் வந்து மாட்டிப்பான், அவன் ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லி நீ ரொம்ப முத்துக்கே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காத அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அதுக்குள்ளே மீனா வராங்க அந்த சைடு. என்னோடய லவ்வுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறமா போயிட்டு வந்து சொல்கிறாங்க, உங்கள் ஃபோன் ஒரு நாள் தாங்க, நான் பார்க்குறேன், நீங்களும் நானும் அப்புறம் லவ் பண்ணணுமா என்னென்னு யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் கொடுத்துட்டு போகிறாங்க. நீ என்ன போய் அவகிட்ட பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரோகிணி. அது எனக்கு பர்சனல் அப்படின்னு. எனக்கு தெரியாமல் என்ன பர்சனல், நான் போகட்டும் அப்புறம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா முத்து அவங்க ஃப்ரெண்டும் சாப்பிட்றதுக்காக ஹோட்டல் வராங்க. ஒரு நாள் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு டீ போதும், என்னடா சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு பூரி 2 செட்டு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. வந்து பார்த்தா நம்ம டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் இருக்கார். அவங்க அம்மா ஹாஸ்பிட்டல் விட்டுட்டு வந்தாங்கல்ல, அப்போ சாப்பிட்றதுக்காக வந்திருக்காரு. முத்து வந்து நீ அப்படி ஜாலியாக சொல்லி பேசிகிட்டு இருக்கான். நீலாம் காசு கொடுத்து தானே வந்த, அதனால தான் இவ்வளோ திமிரு உனக்கெல்லாம். சின்சியரான ஆள் இருந்தால் நீ இந்த மாதிரிலாம் இது பண்ணியிருக்க மாட்டேன், இதுக்கு தான் நல்லா படிக்கணும், காசு கொடுத்துலாம் இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குத்தி காமிச்சு பேசிகிட்டு இருப்பாங்க. அதை கேட்டோடனே அவருக்கோ வந்து சட்டை பிடிப்பார். போயிட்டு பாரு, நான் வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், நான் வந்து உங்ககிட்ட பேசலை, நீ வந்து இப்போ என் சட்டையை பிடிச்சிருக்க, எத்தனை பேர் கேமராவில் வீடியோ எடுத்துகிட்ருக்காங்க பாரு, இது உனக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமா சட்டை எடுத்துடுவாங்க. சட்டையிலேருந்து கையை எடுத்துடுவாங்க. என் ஃப்ரெண்டு மேலாம் கை வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு பக்கம் அப்படியே துள்ளிட்டுருப்பார். யாரும் தெரியாதுல்ல, அதனால துள்ளிட்டுருப்பார். அப்புறமா யாரா மச்சம் அப்படின்னு கேட்பாங்க. இப்போது ஒரு டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் தான், என்னடா இப்படி பண்ணுற, இதெல்லாம் நீ முன்னாடியே சொல்லியிருக்கணும், நாமளே கார் ஓட்டுறோம், அவங்கக்கிட்ட தான் நம்ம அடிக்கடி மாட்டுவோம், இப்படியே நீ பயப்படாத, நம்ம மேலே தப்பு இருந்தால் தான் நம்ம பயப்படணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரி, எனக்கு ஒரு ஃபோன் வருது, நான் சவாரி வந்துச்சு, நான் கிளம்புறேன் அப்படி சொல்லி கிளம்பிடுவாங்க. சவாரி போகும்போது இவர் ஒரு டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் பார்த்துருவார். இவனை எதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிப்பார். அதுக்கப்புறம் மீனா வந்து பூ விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அவங்க அம்மா இருப்பாங்களா கோவிலுக்கு வெளியில், அதை பார்க்கறதுக்காக வருவாள். அப்புறமா இது என்ன மாமா என்ன பண்ணுறாரு, அந்த ஃபோன் விஷயமாக தான் யார் என்னென்ன பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறேன், இவ்வளோ சீக்கிரம் என்ன கிளம்புறேன் அப்படின்னு. இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்தாங்க ஹாஸ்பிட்டலில், வந்து அவங்க அம்மா விட்டுட்டு போயிருக்காங்க, அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஒரு இன்ஸ்பெக்டர் போல், அதனால் அவர் கிளம்பிட்டார், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி விட்டுருக்கேன். அது பரவாயில்ல மீனா, பரவாயில்ல, நம்ம தங்கச்சி நல்லாவே வளர்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு பெருமையாக இருக்கும், யாருன்னு தெரியல ஹெல்ப் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா காசு கொடுத்து அனுப்புவா. அப்புறமா அவன் தம்பி வருவான், மீனாவோட தம்பி. இந்த மாதிரி உனக்கு ஒரு ஆர்டர் பிடிச்சிட்டு வந்திருக்கேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அவங்க ஸ்கூல்லேருந்து அவங்க காலேஜ்லேருந்து. அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷம், நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி கொடு அப்படின்னோடனே அப்புறம் பேசி எல்லாம் இது பண்ணுவாங்க. பெரிய ஆர்டர், ஒரு மண்டபம் ஃபுல்லாக இவளோட டெக்கரேஷன் தான். ஃபஸ்ட்டு சின்ன சின்னதாக பண்ணிகிட்டு இருந்தா, இப்போ பெருசாக பண்ணுறா. அதுக்கப்புறமா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கணக்கெலாம் போடுற நோட்டை எல்லாம் வரைஞ்சிலாம் பார்க்குறா. சிரிச்சுட்டே வாங்க உங்களுக்கு தோசை ஊற்றுறேன், என்ன முகம் இன்றைக்கி இவ்வளோ நிலா மாதிரி நல்லா பல்லன்னு இருக்குது, வானத்தில் இருக்கிறதா உம்மஞ்சல் தான் இருக்குது அப்படின்னு சொன்னோடனே, இந்த மாதிரி எனக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் ஹக் பண்ணிக்கிறாங்க. பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு மினிமம் ஒரு 20,000 வேணுங்க, ஒரு 4.5 லட்ச ரூபாய் கிடைக்கும், ஆனால் அதுக்கு 20,000 30,000 நான் போட்டால் தான் எனக்கு கிடைக்கும், நான் பூலாம் வாங்கணும், பூ வாங்குற கடையில் கூட கடனாக சொல்லிக்கலாம், ஆனால் எனக்கு கைமாத்தாவது ஒரு 20,000 வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. நான் வேணால் ரவி ஸ்ருதிக்கிட்டே கேட்கவா அப்படின்னு சொல்லி, வேணாம், இது வரைக்கும் நான் அவங்ககிட்ட காசுன்னு கேட்டதில்லை, ரவி தனியாக இருந்தால் கூட பரவாயில்ல, போய் அவங்ககிட்ட கேட்பேன், இப்போ ஸ்ருதி இருக்காங்க, கல்யாணம் ஆகிடுச்சு, நான் எதுவும் கேட்க மாட்டேன், நீ எதுவும் கேட்காத அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி, நாமளே ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் தனித்தனியாக யோசிக்கிறாங்க. அப்புறம் ஸ்ருதியும் ரவி உள்ள படம் பார்த்துட்ருக்காங்க, ஒரு இங்கிலீஷ் படம் போல். அது வந்து இதை பேசுகிறான், சிரிக்கிறான், விளையாடுறான், அவ்வளோதாண்டி, இது ஏன்டி இப்படி இவ்வளோ நேரம் உட்காந்து பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த படம் உனக்கு பிடிக்கலையா, நம்மளாம் வேறு எதாவது படம் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் வாக்குவாதம் வருது. அதோட இன்றைக்கோட எபிசோட் முடிஞ்சிச்சு. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நாளைக்கு மாமியார் மருமக சண்டை நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.